ஹலோ நண்பா, உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஃபீலிங் வந்திருக்கா? என்னடா இது வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குது, எவ்வளவோ டயட் அண்ட் ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வெயிட்டில் ஒரு 1-2 கிலோ குறைஞ்சாலும் இந்த தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது, இந்த பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் இருக்கா? எல்லாரும் கிரன்ச்சஸ் பண்ணுவாங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், டிவி ஆட்ல காட்டுற மாதிரி கிரீன் டீயும் குடிச்சு பார்த்துட்டேன், நல்லா கண்ட்ரோலாக ஒரு டயட்டையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்பயும் ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். உங்கள் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்குன்னு எந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸும் கிடையாது. கிரன்ச்சஸ் பண்றது, லெக் ரைசஸ் பண்றது, இது எல்லாம் உங்க வயிறு பகுதியில் அந்த ஃபேட்டுக்கு பின்னாடி இருக்க கோர் மசில்ஸ் வேணா ஸ்ட்ராங் ஆக்குமே தவிர எக்ஸசைஸ் பண்ணி ஸ்பாட் ஃபேட் ரிடக்ஷன் பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற ஃபேட் குறைஞ்சிரும்னு யாராவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோட ரிசர்ச் படி ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் அ மித்துன்னு ரொம்ப தெளிவா ஒரு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் எங்க பாடி ஃபேட்டை குறைக்கும்ன்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. நீங்க செய்யற பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் செஞ்சு உங்க பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் உங்க பாடியில ஃபேட் ரிடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்களே அப்சர்வ் பண்ண முடியும். இன் ஷார்ட், நீங்க என்னதான் கிரன்ச்சஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஓவராலா சிஸ்டமேட்டிக்கா உங்களோட பாடி சேஞ்ச் ஆகி அது ஹீல் ஆனா மட்டும்தான் உங்க ஃபேட் ரிடக்ஷன் ஆக்சலரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே உங்களோட ஜெனடிக்ஸ்ல தான் டிபெண்ட் ஆகுது. எல்லா பாடி பார்ட்ஸ்ல இருக்க ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசியா உங்க பெலி ரீஜன்ல இருக்க ஃபேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெஜாரிட்டி எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்னன்னா, வெயிட் லாஸோட கோலை ஸ்டார்ட் பண்ணிட்டு 1-2 கிலோ வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் அவங்களுக்கு தேவையான இடத்துல வெயிட் குறையல, வயிறு ரீஜன்ல வந்து ஃபேட் குறையலன்னு அடப்போங்கடா, எந்த டயட் ஒர்க் அவுட் இருந்தாலும் இது குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க வெயிட் லாஸ் ஜேர்னில தப்பான டைம்ல கரெக்டா குவிட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணியை ரொப்பிட்டு அதுல இருந்து தண்ணியை வெளியே எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஆசைப்படுற இடத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் தண்ணி வெளியே வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை சரியா செட் பண்ணிக்கிட்டு இதை பத்தின சயின்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பெரிய டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல உங்க பாடியில இருக்க ஃபேட்டை பத்தி சில ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ஃபேட் லாஸ் இம்பார்ட்டன்ட், இது உங்க உடம்பை விட்டு போக வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, த ப்ராப்ளம் வித் பெல்லி ஃபேட். நிறைய பேர் வந்து எந்த ரீசனுக்காக அவங்க பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க. பார்க்கறதுக்கு நம்ம நல்லா தெரிய மாட்டோம், எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் நம்ம வயிறு மட்டும் தனியாக தெரியுது, இது நம்மளோட லுக்ஸை பாதிக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, எப்பயுமே ஒரு அன்ஈஸியான ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பெல்லி ஃபேட் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸை மட்டும் கொடுக்காம டயபெட்டிஸ், ஹை பிபி, ஃபேட்டி லிவர்னு நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸையும் கொடுக்குற சான்சஸை அதிகப்படுத்திடும். ஏன்னா நீங்கள் வெளியே உங்கள் கையால் பிடிக்கிற மாதிரி ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து நம்ம சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இது உங்களோட அப்பியரன்ஸை அன்அட்ராக்டிவாக மாற்றுதுன்னா இதை விட மோசமான டாக்ஸிக்கான ஃபேட் வந்து உங்களோட உடம்புக்குள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸை சுற்றி ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஆர்கன்ஸை சுற்றி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதோட யூஷுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை அது ஒழுங்காக செய்ய விடாமல் தடுக்கும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை கேட்குறீங்களா? லண்டனில் இருக்க இம்பீரியல் காலேஜில் நடத்தின ஒரு ஸ்டடியில் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும்போது உங்கள் வேஸ்ட் சைஸில் நடக்கிற ஒரு 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ்லையும் உங்கள் ஏர்லி டெத்துக்கான பொட்டன்ஷியல் ரிஸ்க்கை மென்னா இருந்தீங்கன்னா 17% ஆகும், விமனாக இருந்தீங்கன்னா 13% ஆகும் இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்களாம். ஏன்னா உடம்புல ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட டிசீசஸும் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேட் வந்து நமக்கு டிசீசஸை மட்டும் வர வைக்காம நம்மளோட ஃபீலிங்ஸையும் டிப்ரெஸிங்காக இருக்கிற மாதிரி மாற்றிடும். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து செரோட்டோனின்ன்ற ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுமா. இப்படி அது கம்மியாக ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளோட மூட், பிஹேவியர், டைஜஷன், ஸ்லீப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதை ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிருமா. நமக்கு அதிகமாக டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுருமா. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இரிட்டேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும். நம்மளோட எனர்ஜி லெவல்ஸும் எப்பயுமே லோவாக இருக்கும். ஸோ ஒரு மேலா உங்களோட இடுப்பு சைஸ் வந்து 40 இன்ச்சுக்கு மேலேயும் ஒரு ஃபீமேலா உங்களோட இடுப்பு சைஸ் 35 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸான நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இமீடியட்டாக நீங்கள் அதை மாற்றுறதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா ரொம்ப சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் அடுத்த பாயிண்ட்டை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, த 4S ப்ராப்ளம். நம்ம வயிறில் ஃபேட் அதிகமாக சேர்றதுக்கு 4S காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 4Sல முதல் S என்னன்னா சிட்டிங். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்கில் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் படிக்கிறதா இருந்தாலோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலோ உட்காந்துக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணுறதோ டிவி பார்க்குறதோன்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலே உங்களோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல அசையாமல் உட்கார்றதுக்கு நிறைய
நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷனா நீங்க வந்து நீட், அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப பெரிய பேரா இருக்கே, காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. சிம்பிளா நீங்க அரை மணி நேரத்துக்கோ 1 மணி நேரத்துக்கோ கண்டினியூஸா ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து நீங்க எழுந்து கொஞ்சமாவது நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாம ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வர்றது, படி ஏறி இறங்கிட்டு வர்றதோ, இல்ல அட்லீஸ்ட் இருந்த இடத்துல இருந்தே அப்படியே எழுந்து நின்று கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி ஸ்பாட் வாக்கிங் பண்ணா கூட, அதாவது நின்ன இடத்துல இருந்தே நடக்கிற மாதிரி உங்க பாடி அசைச்சா கூட அது உங்களோட ஃபேட் ரிடக்ஷன்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏதாவது டிவில படம் பார்க்க போறீங்களா, இல்ல ஓடிடில வெப் சீரிஸ் பார்க்க போறீங்களா, அப்படியே உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ பார்க்காம டிவில அந்த ஷோ ஓடும்போது அதை நடந்துகிட்டே பாருங்க. இங்க பாயிண்ட் என்னன்னா, உங்களோட சிட்டிங் டைமை குறைக்கணும். அதுக்குன்னு நாள் முழுக்க நம்மளால எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ உங்க லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்ல மைனரான இந்த சேஞ்சை பண்ணிட்டீங்கன்னா பேசிக்காவே உங்களோட கலோரி பர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாயிடும். ஸோ 1 hour ஒன்ஸுக்கு அட்லீஸ்ட் 1 மினிட்டுக்காச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லஞ்ச் இல்ல டின்னர் இந்த மாதிரி யூஸ்வலா ஒரு நாள்ல உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் மீல்ஸை எப்ப சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எப்பயுமே யூஸ்வலா ஒரு 10 நிமிஷம் நடக்க பழகிக்கிட்டீங்கன்னு வைங்க. அதை ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல இருந்து உங்க உடம்புல குளுக்கோஸ் வரும்போது அந்த குளுக்கோஸ்க்கு எந்த யூஸும் இல்லாததுனால அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆகிடாம நீங்க நடக்க பழகிக்கிட்டீங்கன்னா அது யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாம டெய்லி ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே டெடிகேட்டடா எக்ஸசைஸ் பண்ணாதப்ப கூட நீங்க கொஞ்சம் அதிக கேலரிஸை பர்ன் பண்ணுவீங்க. இந்த 4Sல அடுத்ததா பார்க்க போற எஸ் வந்து சுகர். நம்மள நிறைய பேர் வந்து வெறும் சர்க்கரையில தான் சுகர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம டெய்லி சாப்பிடுற பிரெட், ரைஸ், பிஸ்கட்ஸ், சிப்ஸ் இது எல்லாத்துலயுமே கூட சுகர் கண்டென்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இதனால நீங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரெயினும் இன்னும் சாப்பிடுன்னு உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வர வைக்கும். ப்ராசஸ் ஃபுட்ஸ் உங்களுக்கு ஹெல்தியான எனர்ஜியும் கொடுக்காததுனால டைரக்டா அது ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிறப்ப அது டைஜஸ்ட் ஆகி உங்க உடம்புல எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கே அதிக கேலரிஸை உங்களோட உடம்புல பர்ன் பண்ணும். இதனால தான் அதுக்கு தெர்மிக் எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 100 கிராம் புரோட்டீன் சாப்பிடுறீங்கன்னா அதுல 5 to 10% வந்து அதை ஜீரணம் பண்றதுக்கே உங்க பாடி எனர்ஜியை யூஸ் பண்ணிடும். இன் ஷார்ட் கேலரிஸை பர்ன் பண்ணணும். இதனால பருப்பு, சென்னா, ஸ்ப்ரவுட்ஸ், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி புரோட்டீன் ஃபுட்ஸை அதிகமா கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரெட், ரைஸ், சப்பாத்தின்னு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா சாலட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ்னு ஃபைபர் கண்டென்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இதனால வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும். புரோட்டீன் இன்டேக் அதிகமானதுனால டைஜஷனுக்கே அதிகமான கலோரி ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ரைஸ் கண்டென்ட் குறைஞ்சதுனால நம்மளோட சுகர் இன்டேக்கும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலா உங்க பாடி நேச்சுரலாவே ஃபேட் பர்னிங்க்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது என்னன்னா ஸ்லீப். நீங்க எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணிட்டு டயட், ஒர்க் அவுட்னு எல்லாத்தையுமே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த தூக்கத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சுத்தமா ரிசல்ட்ஸே கிடைக்காது. ஏன்னா நம்ம சரியா தூங்காதப்ப நம்ம உடம்புல கார்டிசால்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். எப்பெல்லாம் நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க பிசிக்கல் ஹெல்த் பாதிக்க ஆரம்பிக்கும். உங்க பெல்லி ஃபேட்டும் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு 7 to 8 hours நல்ல ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க பாடி ரெஸ்ட் எடுக்கும்போது ரிலாக்ஸ் ஆகி ரிப்பேர் பண்ற ஒர்க்கை பண்ணாம, இன் ஷார்ட் ஃபேட்டை உங்க உடம்புல இருந்து கரைக்க விடாம அந்த ப்ராசஸை அப்படியே நிறுத்திடும். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா ஃபீல் பண்ற லெப்டின்ன்ற ஹார்மோனையும் குறைச்சிரும். பசி எடுக்கிறதுக்கு தேவைப்படுற கிரிலின்ன்ற ஹார்மோனை அதிகப்படுத்திடும். இதனால நல்லா சாப்பிட்டாலும் ஃபுல் ஆகிற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வராது. அப்பப்ப சிப்ஸ், பிஸ்கெட், மிக்சர்னு இதெல்லாம் சாப்பிடணும்ன்ற கிரேவிங்ஸ் அதிகரிக்கும். இன் ஷார்ட் உங்க டயட்டை சரியா ஃபாலோ பண்ண விடாம உங்க பாடியே உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யும். ஸோ டெய்லி 11 PM முன்னாடி தூங்க பழகிக்கோங்க. ஏன்னா நீங்க டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றப்ப உங்க ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆனாலும் அது ஆக்சுவலா எக்ஸிக்யூட் ஆகிறது நீங்க தூங்கும் போது தான். ஸோ சீக்கிரமா ஒரே மாதிரி ஒரே டைம்ல படுக்க பழகிக்கோங்க. நீங்க நேச்சுரலாவே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ற அளவுக்கு மினிமமா ஒரு 7 to 8 hours தூங்குங்க. கடைசியா நம்ம பெல்லி ஃபேட்டை குறைக்க விடாம தடுக்கிற 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். நிறைய பேர் ஃபேட்டா இருக்கிறன்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட்டை குறைக்கிறதுக்கு டயட்டை பிளான் பண்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிடுவாங்க. இப்ப ரைஸ் சாப்பிட மாட்டேன், பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன், அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரீம் டயட் பக்கமா போக நினைப்பாங்க. இதனால உங்க பாடி வந்து இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மாறிடும். முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கார்டிசால் லெவலும் அதிகமாயிடும். ஏன்னா நம்ம உடம்புல பிசிக்கல், மென்டல், எமோஷனல்னு 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ நீங்க சாப்பிட போற ஃபுட்டை உங்க எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணாம அதை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா டோட்டலா ஏதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூட கிடைக்காம அது உங்க உடம்புல திடீர்னு ஒரு ஷாக்கையோ இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதனால சில பேர் எப்பயாவது எக்ஸ்ட்ரீம் டயட் எடுத்தாங்கன்னா உடனே அவங்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேட்டை குறைக்கிறேன்னு உங்க பாடியை எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டுறாதீங்க. அப்புறம் இப்ப ஃபேட்டா இருக்கிறீங்கன்னா நீங்க ஃபேட் கிடையாது,
உங்க உடம்புல ஃபேட் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ச்சே நான் ஏன் ஃபேட்டா இருக்கேன், ச்சே நான் ஏன் குண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகிறது உங்களோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் பண்ணும். ஃபேட் பர்னிங் ப்ராசஸை ஆக்சுவலாக கஷ்டமாக்கிடும். ஸோ உங்க கோல் என்னவா இருக்கணும்னா உங்க உடம்புல ஃபேட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பர்ன் பண்றதுக்கு ஆப்டிமம் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி உங்க பாடியை ரிலாக்ஸ்டா மாற்றணும். இதுக்கு நீங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. இந்த விஷயமே உங்களை ரிலாக்ஸ்டா மாற்றும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பரபரன்னு இருக்கிறோம், ஆழமா மூச்சையை விட மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உங்களால் மெடிடேட் பண்ண முடிஞ்சா மெடிடேட் பண்ணுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு இன்டென்ஷனலாக டீப் பிரீத் பண்ணுங்க. இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். உங்க பாடியையும் ரிலாக்ஸ்டா மாற்றும். நம்பர் 3, ஃபைண்ட் யோர் வை. இந்த மாதிரி ஃபேட்டை குறைக்கிறேன், என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நிறைய வாட்டி சில டெசிஷன்ஸை நம்ம எடுப்போம். ஆனால் ஏன் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டோம்? ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வை ரீசன் இல்லை. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பெலி ஃபேட் குறைய போகிறதுனால ஆக்சுவல் ரியல் லைஃப் பெனிஃபிட்ஸ் ஏதாவது ஒரு டெட்லைனில் கிடைக்க போகுதுன்னா அது இந்த ப்ராசஸை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ கல்யாணம் ஆக போகுது, அங்கெல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோவில் நான் குண்டா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஒரு டெட்லைன் இல்லை கோலாக செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வை ரீசனை வச்சுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்க. அப்போ தான் குவிட் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஏன் இதை ஆரம்பிச்சோன்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நீங்கள் உங்களோட ஜேர்னலில் மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. அது இந்த ப்ராசஸை ஒரு கேமாக மாற்றின மாதிரி உங்களுக்கு இன்னும் அதிகமாக என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கோல் இல்லை டெட்லைனை உங்களுக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெட்லைன்ல நம்ம ஒல்லியா இருக்கணும் அப்படிங்கிறது உங்க ஸ்ட்ராங் வை ரீசனா இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்றது தான் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்க டெய்லி உங்க வெயிட்டை மெஷர் பண்றது மட்டும் இல்லாம ரெகுலரா நீங்க பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸையும் ஹேபிட் ட்ராக்கர்ல ட்ராக் பண்ணும்போது அது இந்த ப்ராசஸை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிஸ்டமை உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டம் தான் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க எங்களோட ஜேர்னலை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸ் அண்ட் கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல்ஸுக்கு எப்படி சிஸ்டம்ஸ் உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.